அருமையானோரை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர மதிய நேர நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யூரோப் பகுதியிலே நேர மாற்றம். இந்த வேளையில் தேவ செய்தி எடுத்து வர கத்தர் உதவி செய்வாராக. அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. பிரைஸ் லார்ட். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அருமையானவர், மேன்மையானவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர். ஆமென். அவரை முழுமையாய் நம்புவதே எங்களுடைய ரட்சிப்பு. ஆமென். இன்றைய நாளிலும் தேவ வசனத்துக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நல்ல தேவனே, உமக்கு நன்றி. உம்முடைய மேன்மையான மகிமையான எங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் எங்களை நடத்துவீராக. நீர் கொடுத்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா ஏரியாவை புதுப்பித்திருக்கிறீர், உயிர்ப்பித்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகள் மேற்கொள்ளட்டும், 100 நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும், இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம். அநேக காரியங்களை குறித்து இன்றைய நாளிலே பார்க்கலாம். ஏனென்றால் இந்த காரியத்திலே நமக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறபடியினால் நாங்கள் அதை குறித்து சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பொறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அப்ப கவனியுங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் அப்போஸ்தலரிலே பார்க்கிறோம். அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் இருந்தார்கள். பல இடங்களிலே தேவன் சொல்லுகிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்தி கவனியுங்கள், அவர்கள் தேவனுக்கு எதிராக கிரியை செய்தார்கள். ஆனால் தேவனுக்கு எதிராக கிரியை செய்வதும் இயேசுவுக்கு எதிராக கிரியை செய்வதும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது ஆகும். அப்ப இதை குறித்து நாங்கள் சில வேளைகளிலே தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இயேசுவுக்கு விரோதமாக பாவம் செய்தாலும் அது மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அது மன்னிக்கப்படாது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், இந்த இடத்திலே நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்றால், அங்கே பிதாவுக்கு விரோதமாய் அவர்கள் கிரியை செய்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே அங்கே வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று அவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் யாருக்கு விரோதமா? பழைய ஏற்பாட்டு காலத்தை குறிக்கோள் காட்டி இங்கே சொல்லுகிறார், அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள் என்று இங்கே சொல்லுகிறார் அப்போஸ்தலர். அப்ப கவனியுங்கள், பிதாவுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களாய் இருக்கட்டும், இயேசுவுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களாய் இருக்கட்டும், அவைகள் எல்லாமே பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் ஒரு பாவத்தை செய்தால் நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கும் விரோதமாகத்தான் நாங்கள் பாவம் செய்கிறோம். இதிலே நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றால், ஏதாவது பாவம் இருக்கா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாங்கள் செய்யாத பாவம் என்று ஒன்றுண்டோ என்று பார்த்தால் கிடையாது. எல்லா பாவங்களுமே நாங்கள் தேவனுக்கு விரோதமாய், இயேசுவுக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய்த்தான் செய்கிறோம். ஏனென்றால் அவர்கள் மூவரும் ஒருவராக இருக்கிறார். ஆமென். அப்ப ஆகவே நாங்கள் செய்கிற பாவங்கள் எல்லாமே இவர்களுக்கு விரோதமாய்த்தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால்
இதிலே ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அதை அப்படியே வைத்துக் கொள்வோம். ஆனால் அதே சமயம் நாங்கள் அப்போஸ்தலர்களிலே வாசிக்கிறோம். கவனியுங்கள். அனனியா சப்பீரால் அங்கே என்ன செய்கிறார்கள்? பொய் சொல்லுகிறார்கள். அப்படி அவர்கள் பொய் சொல்லும் பொழுது அங்கே எப்படியாக எண்ணப்படுகிறது? பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொன்னது என்ன என்று அவர் கேட்கிறார். ஆனால் அவர்கள் யாருக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள்? பேதுருக்கு விரோதமாய் பொய் சொன்னார். ஆனால் பேதுருவுக்குள்ளே தேவன் இருக்கிறார், தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொன்னது என்ன என்று அவர் கேட்கிறார். அப்ப பாவங்கள் என்று வரும் பொழுது எல்லா பாவங்களுமே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவும், பிதாவுக்கு விரோதமாகவும், குமாரனுக்கு விரோதமாகவும் தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் வாசிப்போம். மார்க்கு 3வது அதிகாரத்திலே நாங்கள் அதை வாசிக்கலாம். எடுப்போம். மார்க்கு 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எருசலேமில் இருந்து வந்த போது வேத பாரகர், இவன் பேர்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். அவர்களை அவர் அழைத்து உவமையாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தான் துரத்துவது எப்படி? அப்ப இது மிகவும் முக்கியம். நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த செய்வின சூனியங்களில் அகப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இன்னொரு செய்வின சூனியம் செய்கிறவனிடத்திலே கொண்டு போய் இந்த செய்வின காட்டுகளில் இருந்து என்னுடைய சகோதரியை அல்லது என்னுடைய சகோதரியை, அம்மாவை, அப்பாவை, என்னுடைய உறவினரை விடுதலை ஆக்குங்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே போவார்கள். அவர்களும் சில மந்திரங்களை சொல்லி சில தந்திரங்களை செய்து, சரி இப்பொழுது இவர்களை விட்டு போய்விட்டது என்று சொல்லி சில பூஜைகள் செய்து சில மந்திரங்களை செய்து அனுப்பி விடுவார். ஆனால் அது உண்மை அல்ல. ஏனென்றால் பிசாசு இன்னொரு பிசாசை துரத்த முடியாது. மாறாக அவர்கள் கூட்டணி சேர்ந்து வேலை செய்கிறவர்கள். அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்றால், கொஞ்ச காலம் என்ன செய், நீ பேசாம இரு, உன்னுடைய கிரியை செய்யாமல் பேசாமல் இருந்தால் அவர்கள் நம்பி விடுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே, பிசாசு ராஜ்யத்துக்குள்ளே மற்றவர்களை டிசீவ் பண்ணும்படிக்கு, ஏமாற்றும்படிக்கு அவர்கள் அப்படியான கிரியைகளை செய்கிறார்கள். அப்ப சில மந்திரவாதிகள், அவர் பெரிய மந்திரவாதி, அவரிடத்திலே கொண்டு போனால் இந்த பிசாசை அல்லது இந்த செய்வினையை எடுத்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னொரு இடத்திலே கொண்டு போகிறார்கள். அவரும் என்ன செய்கிறார்? மந்திரம் எல்லாம் செய்து முடிந்தாயிட்டு என்று சொல்லுகிறார். ஆனா உண்மையிலேயே ஒரு கொஞ்ச காலம் மாத்திரம் அவைகள் கிரியை செய்யாமல் இருக்கும், மறுபடியும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த கனத்த நாள் என்று சொல்லி இவர்கள் விசுவாசிக்கிறார்களே, அந்த நாட்களிலே இந்த கிரியைகளை காண முடியும். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் தெளிவாக சொல்லுகிறார், பிசாசை துரத்த முடியாது. அவர்கள் எந்த சமயத்தவர்களாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் இயேசுவை கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படாவிட்டால் அது மெய்யான விடுதலை அல்ல. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நான் விடுதலை ஆக்கினால், பிசாசு அல்ல. பிசாசும் சில பேரை விடுதலை ஆக்குறது போல பாஜாங்கு பண்ணுகிறான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் விடுதலை ஆக்கினால் மாத்திரமே மெய்யான விடுதலை அவர்களை மேற்கொள்ளும். அப்படியானால் மற்ற இடங்களிலே நாங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுவது மெய்யான விடுதலை அல்ல. அப்ப இங்க தெளிவா இருக்கிறது, பிசாசை துரத்த முடியாது. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாயிருந்தால் அந்த
ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. அப்ப இது மிக மிக முக்கியம் பிரியமானவர்களே. இது என்ன இது ஒரு ஆவிக்குரிய அல்லது என்றென்றைக்கும் கிரியை செய்கிற ஒரு சட்ட திட்டம். அது என்னன்னு சொன்னால், யாருக்கு விரோதமா யாரு கிரியை செய்தால் அங்கே நிலை நிற்க மாட்டாது. ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறவர்களும் அங்கே இருக்கிற பொஸ்ஸும் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் கிரியை செய்தால் அந்த கம்பெனி நிலை நிற்க மாட்டாது. கணவன் மனைவி வாழ்க்கையிலே கணவனுக்கு விரோதமாய் மனைவி தன்னுடைய இதயத்திலே தவறான எண்ணங்களை வைத்துக் கொண்டால், அல்லது மனைவிக்கு விரோதமாய் கணவன் தவறான எண்ணங்களை வைத்து கொண்டால் அங்கே ஆட்டோமேட்டிக்காய் பிரிவினை வந்துவிடும். ஒரே பெட்டிலே அவர்கள் படுக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே ஏற்கனவே பிரிவினை வந்தாயிற்று. ஆகவேதான் நான் அடிக்கடி சொல்வது போல, ஒரே பலியினால் என்னுடைய கணவன் பூரணமாகிவிட்டார். இயேசு கொடுத்த ஒரே பலியினால் அல்லது இயேசு பலியாக மாறினபடியினால் என்னுடைய மனைவி பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி அவர் விடுதலை ஆக்கினார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும், என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கணவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பூரணத்தையும் மனைவியினுடைய வாழ்க்கையிலே ஒரு பூரணத்தையும் நாங்கள் காண முடியும் என்று கடந்த நாட்களிலே நான் பேசி இருக்கிறேன். ஆமென். ஆகவே பிரியமானவர்களே, மிகவும் முக்கியம். நாங்கள் எதை பார்க்கிறோமோ அவைகள் தான் நம்மை மேற்கொள்ளும். எவைகளை எண்ணுகிறோமோ, எவைகளை நினைக்கிறோமோ அவைகள் தான் எங்களை மேற்கொள்ளும். இந்த ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங், அதாவது பணக்காரராவது எப்படி என்ற டீச்சிங், அது வேலை செய்யும். ஏன் வேலை செய்யும் என்று சொன்னால், எதை நாங்கள் தியானிக்கிறோமோ அது நம்மை மேற்கொள்ளும். அது எதுவா இருந்தாலும் சரி. கள்ளன் எப்பொழுதும் எப்படியெல்லாம் களவெடுக்கலாம் என்று நினைக்கிறபடினால் அவனால் என்ன செய்ய முடிகிறது? களவு செய்ய முடிகிறது. அப்ப நாங்கள் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் என்று இரவு பகலாய் நாங்கள் தியானித்தால் நிச்சயமாய் வழி உண்டாயிருக்கும். ஏனென்றால் எதை தியானிக்கிறோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்ப இந்த டீச்சிங் எப்படிப்பட்ட டீச்சிங்? நீங்கள் மணியை தியானம் பண்ணினால் மணி உங்களை மேற்கொள்ளும் என்பது உண்மை, 100% உண்மை. அதே போலத்தான் பாவத்தை தியானம் பண்ணினால் பாவம் தான் மேற்கொள்ளும். அதற்காகத்தான் நான் சொல்லுவேன், தயவு செய்து பாவத்தை தியானம் பண்ண வேண்டாம். மாறாக பரிசுத்தவான் 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 என்று தியானம் பண்ணுங்கள். அப்பொழுது தேவ பரிசுத்தம் நம்மை மேற்கொள்ள முடியும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். அவர் செய்து முடித்ததை நினைப்போமானால் அது மேற்கொள்ள முடியும். அதனால் தான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பலவீனன், நான் பலவீனன் 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 என்று அதையே பார்த்து அதையே அறிக்கை பண்ணினால் அதிலிருந்து விடுதலையாக முடியாது. ஆகவேதான் பலவீனன் தன்னை பலவான் 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 என்று சொல்ல கடவன். அப்படி அவன் சொல்லும் பொழுது அந்த பலன் அவனை மேற்கொள்ளும். ஏனென்றால் 100% என்னத்தை அவன் சிந்திக்கிறானோ அதுதான் அவனை மேற்கொள்ளும். ஆகவே தேவனுக்கு நன்றாக தெரியும், இவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் தேவன். ஒரு மனுஷன் என்னத்தை சிந்திக்கிறானோ அப்படியே அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பது நீதிமொழிகளிலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இது தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் நமக்கு என்னத்தை சொல்லுகிறார் என்றால், மணியை தியானி என்று சொல்லாமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தியானியுங்கள், அதையே சிந்தியுங்கள். ஏனென்றால் அதற்குள்ளே, அந்த ராஜ்யத்துக்குள்ளே, இன்னொரு விதத்திலே சொன்னால் அவருக்குள்ளே நமக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பணத்தை தேடி போகாமல், அதை தியானிக்காமல், வேற வேற உலக காரியங்கள் உலக ஆசீர்வாதங்களை தியானிக்காமல் தேவனை நாங்கள் தியானிப்போமானால் தேவனும் எங்களோடு கூட இருப்பார். அவருடைய ஆசீர்வாதங்களும் எங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய வழி நடத்தல் எங்களோடு கூட இருக்கிறது. அவருடைய ஞானம் எங்களோடு கூட இருக்கிறது. ஆகவே எல்லாமே நமக்கு தேவையான சகலதும் அவருக்குள் இருக்கிறது. ஆகவே அவரை நாங்கள் தேடும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறோம்.
மாறாக நான் இரவு பகலா பணத்தை மாத்திரம் நான் தியானிச்சிட்டு இருந்தேன்டா ஒருவேளை பணம் வந்து என்ன மேற்கொள்ளலாம். ஆனால் அதே சமயம் சுவையினமும் வந்து மேற்கொள்ளும், கவலையும் வந்து மேற்கொள்ளும், பிரச்சனை வேத துன்பமும் வந்து மேற்கொள்ளும். ஏனென்றால் நான் என்ன செய்யல, அவைகள் வராது என்று தியானிக்கவில்லை. இரவு பகலாகவும் நான் என்னத்தை தியானிக்கிறேன்? பணத்தை தியானிக்கிறேன். ஆகவே ஒரு காரியத்தை தியானித்து இன்னொரு காரியத்தை தியானிக்காமல் விட்டபடியினால், ஏனென்றால் எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலும் தியானிக்க முடியாது. ஆகவே ஒரு காரியத்தை தியானித்து ஒரு காரியத்தை தியானிக்காமல் போகிறபடியினால் மற்ற தவறான காரியங்கள் என்னை வந்து மேற்கொள்ளுகிறது. ஆனால் தேவனை தியானிப்போமானால் சகல ஆசீர்வாதங்களும் தனிப்பட்ட முறையிலே நான் வேற வேற காரியங்களை தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை தியானிப்பேனானால் அவருக்குள் சகலதும் எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. சகல ஆசீர்வாதங்களுக்கும் நான் சொந்தக்காரன் ஆகிவிட்டேன். அவர் எனக்குள் வாசம் பண்ணும் பொழுது சகலதும் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ஆமென் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது, அவரையே தியானிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் இந்த உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். ஆனால் அவருக்குள் சகலதும் இருக்கிறபடியினால் அவரை தேடினால் இவைகளெல்லாம் நம்மை வந்து மேற்கொள்ளும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். ஆகவேதான் அவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? அவரை தியானியுங்கள் என்று அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. பிரதர், நான் கண்டினியூ பண்ணலாமா அல்லது மற்றவங்க மெசேஜ் கொடுக்கணுமா? பிரதர் லெஸ்லி, ஹலோ. சரி, அப்ப பிரியமானவர்களை கவனியுங்கள். அப்ப மிகவும் முக்கியம், தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பது முக்கியம். சகல பாவங்களும், ஒரு பாவம் அல்ல, 2 பாவம் அல்ல, தேவனுக்கு விரோதமாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய், இயேசுவுக்கு விரோதமாய் செய்த சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டாயிற்று. ஆமென். அவர் மன்னித்து விட்டார். அதை நீங்கள் சங்கீதம் 103வது அதிகாரம் என்னத்திலே வாசிக்கலாம். நாங்கள் வந்து சங்கீதம் 103வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கலாம். என்னத்தை வாசிக்கலாம் என்று சொன்னால், சகல பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்பட்டாயிற்று. அவர் நம்முடைய சகல பாவங்களை மன்னித்து சகல நோய்களிலும் இருந்து நம்மை விடுதலையாக்கினார் என்ற சத்தியத்தை நாங்கள் எங்கே கற்றுக்கொள்கிறோம்? 103வது சங்கீதத்திலே கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ராஜ்யமும் தனக்குத்தான் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. ஒரு ராஜ்யம், ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாயிருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாது. அப்ப அதைத்தான் நான் சொன்னேன். எந்த வீடாயிலும், எந்த பிள்ளைகளாயிலும், எந்த தகப்பனாயிலும் நாங்கள் பிரிந்து இருப்போமானால், நமக்குள்ளே பிரிவினை இருக்குமானால் அங்கே என்ன செய்ய முடியாது. அது ஊழியமா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குடும்ப உறவா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், பிரிவினை அங்கே இருக்குமானால் அங்கே பிசாசின் கிரியை இருக்கிறது. ஆகவே பிரிவினை இருக்கக்கூடாது. ஆமென். அப்ப மிக முக்கியம், ஒரே சமாதானம், ஒரே சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் என்று மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பினால் மேற்கொள்ளப்பட்டவர்களாய் நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். சாத்தான் தனக்குத்தானே விரோதமாய் எழும்பி பிரிந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. ஆனால் சாத்தான் அழியலி என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே அவன் தனக்குத்தானே பிரிந்திருக்கவில்லை. பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக் கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். அப்ப பிரியமானவர்களை கவனியுங்கள்.
சத்துருவானவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கினாலே நாங்கள் அவனிடத்திலிருந்து அவன் திருடினவைகளை மறுபடியும் மீட்டு கொள்ள முடியும். அப்ப இயேசு என்ன சொல்லுகிறார்? அவனை வைத்து நான் துரத்தவில்லை, அவனை கட்டுகிறபடியினால், அவனை நிர்மூலமாக்குறபடியினால், அவன் கொண்டு வந்த அல்லது அவனிடத்தில் அவன் இதுவரைக்கும் திருடி கொண்ட எல்லாவற்றையும் விடுவிக்க முடியும். அவனை கட்டாவிட்டால் விடுவிக்க முடியாது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் செய்யும் எல்லா பாவங்களும் அவனுக்கு பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷண சொல்வானாயில் என்றால் தவறாய் பேசுவானாயில் அவன் என்றென்றைக்கும் மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாவான் என்றார். அப்ப கவனியுங்கள், நான் சொன்னேன் முன்னாடியே உங்களுக்கு வசனங்களை காண்பித்தேன். அப்போஸ்தலர் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வசனங்களை உங்களுக்கு காண்பித்தேன். பரிசுத்த எந்த பாவமும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகத்தான் நாங்கள் செய்கிறோம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று தமிழில் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே சரியான டிரான்ஸ்லேஷன் உணர்த்துவார். அவர் என்னை விசுவாசியாதபடினார் என்று சொன்னால், கவனியுங்கள், இயேசு பூமியில இருந்த நாட்கள்ல அநேகம் பேர் இயேசுவை மறுதலித்திருக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் கடைசி வரைக்கும் இவர்தான் இயேசு, இவர்தான் இரட்சகர் என்று நம்மோடு பேசிக்கொண்டிருப்பது, நம்மை உணர வைப்பது பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தொடர்ச்சியாக மறுதலித்து கொண்டே வருவோமானால் அவர் என்ன செய்வார்? தொடர்ச்சியாக எங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் அவரை மறுதலித்து கொண்டே இருப்போமானால் அந்த ஒரு பாவத்துக்காகத்தான் நாங்கள் நரகத்துக்கு போவோமே அல்லாமல் நாங்கள் செய்கிற மற்ற பாவங்களுக்காக அல்ல. ஏனென்றால் மற்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிற்று, சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டாயிற்று. ஆனால் இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நாங்கள் அவரை விசுவாசிக்காத அந்த பாவம், அந்த பாவம் எப்படி வருகிறது என்றால், அதற்கு பிறகும் இயேசு மரித்த பிறகும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ச்சியாக நம்மை உணர்த்துகிறார். அப்ப இங்கே கூட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? உணர்த்துவாராம். அப்படி உணர்த்தும் பொழுது இயேசுவை அவன் விசுவாசிக்காதபடியினால் பாவத்தை குறித்தும், பாவங்கள் அல்ல, பாவம், இந்த ஒரு பாவத்துக்காகத்தான் ஜனங்கள் என்ன செய்யப்படுவார்கள்? நரகத்துக்கு போவார்களே அல்லாமல் அவர்களுடைய சகல பாவங்களும் என்ன செய்யப்பட்டாயிற்று? மற்ற சகல பாவங்களும் காகவும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பே பண்ணி முடித்தாயிற்று. அவர்கள் என்னை விசுவாசிக்காதபடியினால் பாவத்தை குறித்தும், இந்த பாவத்துக்காகத்தான் அவர்கள் போவார்கள். நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் நீதியை குறித்தும். தேவனுடைய நீதி என்ன? நமக்காக இயேசு கிறிஸ்து வந்து மரித்து நமக்காக பலியாகி நம்மை மீட்டு கொள்வது தான் தேவ சித்தம், தேவ நீதி. ஆகவே அவர் அந்த சித்தத்தை பரிபூரணமாய் முடித்து பிதாவினிடத்தில் மறுபடியும் செல்லுகிறபடியினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டபடியினால் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் நியாயாதிபதி இதுவரைக்கும் எங்களை ஆளுகை செய்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி கொண்டிருந்த இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே, நாங்கள் அல்ல, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசின் கிரியைகள் நியாயம் தீர்க்கப்பட்டது. நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இருக்கிறது. ஆனால் சரியான டிரான்ஸ்லேஷன்
வந்து உணர்த்துவார். அப்ப அதனால்தான் நாங்கள் இப்பொழுது மரித்தவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் எழும்பு என்றும் பொழுது அவனால் எழும்ப முடிகிறது. ஏனென்றால் பிசாசின் கிரியை நிர்மூலமாக்கப்பட்டது. நாங்கள் சுவையினரை பார்த்து சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லும் பொழுது அங்கே சுகம் வருகிறது. பிசாசின் கிரிகைகள் பில்லி சூனிய கட்டுக்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாயிருப்பதாக என்று சொல்லும் பொழுது அங்கே விடுதலை வருகிறது. ஏனென்றால் பிசாசின் கிரிகைகள் நியாயம் தீர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவை நாங்கள் விசுவசிக்காத, இயேசுவை எங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தம் அந்த பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு உணர்த்தும் பொழுது அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோமானால், ஏற்றுக்கொள்ளாமல் போவோமானால் அந்த பாவத்தின் நிமித்தமே நாங்கள் நரகத்துக்கு போக வேண்டியதா இருக்கும். ஆனால் விசுவாசிக்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு இருக்கிறது. ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள் இருக்கிறது என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள். ஏனென்றால் அதற்குள்ளே நமக்கு தேவையான சகலதும், சமாதானம், சந்தோஷம், தேவனுடைய குணாதிசயம், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய வல்லமைகள், தேவனுடைய மேன்மைகள், தேவனுடைய மகிமை சகலதும் உங்களுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறபடினால் அதை நாங்கள் தேட எங்களுக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை இன்னும் அதிகமாக உம்மை தேட, இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதற்காக நாங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தமே நாங்கள் நரகத்துக்கு போகிறோம். ஈவன் இந்த உலகம் நரகத்துக்கு போகுமானால் அது ஒரே ஒரு பாவம், இயேசுனுடைய ரட்சிப்பை, இயேசு கொடுத்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாத அந்த பாவத்திற்காகவே அவர்கள் போவார்கள் என்ற சத்தியத்தை அறிந்து மனம் திரும்புவார்களாக. உம்முடைய ராஜ்யம் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளட்டும். அதிலே ஒவ்வொருவரையும் பலிகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகள் கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு உங்கள் மனதிலே போட்டு எடுத்து வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விளக்கத்தை கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவுமாக நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாசர். ஆமேன், ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அந்த தேவ செய்தி கூட வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வார்த்தைகள் கூடாக பேசுவாராக. ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி ஊழியரிலிருந்து விடைபெறுவோம். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமீன். God bless you, பாஸ்டர். ஆமேன்.